திண்டிவனத்தில் உள்ள கிடங்கல் ஏரி உடைந்ததால் குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அங்கு வசிக்கும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக நல்ல மழை பெய்து வருது. நம்ம நிற்கிற பகுதி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் நிற்கிறோம். திண்டிவனம் பகுதியில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு முதலே பலத்த மழை பெய்திருக்கு. இங்கே இருக்கிற கிடங்கல் ஏரி நிரம்பி திண்டிவனம் நகருக்குள்ள தண்ணீர் புகுந்து ஏராளமான குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் உள்ள புகுந்து இங்கிருந்த மக்கள் வெளியேறியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பகுதியில் என்ன பாதிப்புன்றதை இந்த பகுதி மக்கள்கிட்ட நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா சார், என்ன மாதிரியான பாதிப்புகளாக இருக்கீங்க, அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இந்த பக்கம் இன்னைக்கு 2 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. நேற்று காலையில் ஆரம்பித்த மழை இன்னும் பேஞ்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்த வாய்க்கா சுத்தமாக தண்ணி வெளியில் ஏறாமல் வீடுங்க குடியிருப்பு ஏரியாவில் இந்த வெள்ள நீர் புகுந்துச்சுங்க. இது கிடங்கல்ன்ற ஏரியிலேருந்து இந்த தண்ணி வெளியில் வருதுங்க. இது அந்த ஏரி சுத்தமாக அது தூர்வாரப்படாமல் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வர அந்த வாய்க்கா இருக்குது பாருங்கள், ஓடை, அது சுத்தமாக தூர்வாரப்படலை. ஆக்கிரமிப்பால் அது சுருகி போச்சுங்க. அது தூரும் வரல. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த தண்ணி வெளியில் ஏறி இந்த குடியிருப்பு பகுதிக்குள்ளே அந்த தண்ணி வெளியில் உள்ளே வந்தது, வீட்டுக்கு ஃபுல்லாக வந்துடுச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற குடும்பத்தில் இந்த பக்கம் இருக்கிற ஏரியா மக்கள் ஃபுல்லாகவே காலி பண்ணிக்கிட்டு வெளியில் போயிட்டாங்க. இது நைட்லேருந்து இந்த மாதிரி இருக்க நைட்டே வெள்ளம் வந்துடுதுங்க. நைட்டே எல்லாம் காலி பண்ணின்னு போயிட்டாங்க. கரண்ட் இன்னைக்கு நேற்று மணி ஒரு 4 மணிக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுங்க. அதுலேருந்து இப்போ வரையும் இந்த டைம் வரையும் வரலைங்க கரண்ட்டு. கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு அரசு அதிகாரியோ யாரும் இன்னும் இந்த இதை வெள்ளத்தை பார்க்கல. இங்கே இருக்க ஜனங்களுக்கும் ஒரு உணவோ எதுவும் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் இப்போ இங்கே இருக்க ஒரு கோயில்லையும் இதில் மக்கள் அங்கங்கே இருக்காங்க. கவர்மெண்ட் இதை பார்க்கணும். இந்த அதிகாரிங்க உயர் அதிகாரிங்க இதை பார்க்கணும். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஏரியா மக்கள். இந்த பகுதி மக்களோட கோரிக்கை பார்த்தீங்கன்னா, உடனடியாக இந்த குடியிருப்பு பகுதியிலும் தண்ணி வெளியேற்றத்துக்கான மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணுன்றது இந்த பகுதி மக்களோட ஒரு கோரிக்கையாக இருக்குது. தந்தி செய்திகளை ஒளிபர பாலாவுடன் கோபிநாத்.